வணக்கம். இப்போ நம்ம இந்தியா மேப்ப பாக்குறோம் இல்லையா? அதுல இருக்கிற கோடுகள் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா போட்ட கோடுகள் இல்ல. அதுக்கு பின்னாடி மொழி, கலாச்சாரம், அரசியல்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. இன்னைக்கு அந்த கதையோட ஒரு ரொம்ப முக்கியமான பக்கத்தை தான் நாம புரட்ட போறோம். நம்ம எல்லார் மனசுலயும் எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? தமிழ் இலக்கியங்கள்லயும் வரலாற்றுலயும் அவ்ளோ ஆழமா வேரூண்டி இருக்கிற திருப்பதி கோயில் எப்படி தமிழ்நாட்டுல இல்லாம ஆந்திராவுக்கு போச்சு? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம நவீன இந்தியாவோட மொத்த வரலாறே அடங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம். சரி, இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்க நம்ம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம். முதல்ல இந்த மொழிவாரி மாநிலம்ங்கிற கோரிக்கை எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். அப்புறம் அதனால நடந்த போராட்டங்கள், எல்லைகளை பிரிச்சப்போ வந்த பிரச்சனைகள்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு கடைசியா அந்த மண்ணோட உண்மையான பழந்தமிழ் வேர்கள் வரைக்கும் போக போறோம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச புதுசுல. அப்போ நாடு ஒண்ணுதான், ஆனா மாநிலங்களோட எல்லைகள் எப்படி இருக்கணும், அந்த பார்டர்ஸ் எங்க வரையணும்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அந்த ஒரு குழப்பமான சூழல்ல தான் நம்ம திருப்பதி புதுரும் ஆரம்பிக்குது. அப்போதான் இந்தியா முழுக்க ஒரு சக்தி வாய்ந்த குரல் ஒலிக்க ஆரம்பிச்சுது. மொழிவாரி மாநிலம் வேணுங்கிறது தான் அந்த குரல். அதாவது அவரவர் மொழி பேசுற மக்களுக்குன்னு தனி மாநிலம் வேணும்னு மக்கள் நாடு முழுக்க போராட ஆரம்பிச்சாங்க. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1920லேயே காங்கிரஸ் கட்சி மொழிவாரி மாநிலம் அமைப்போன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா சுதந்திரம் கிடைச்ச பிறகு நேரு, பட்டேல் மாதிரியான பெரிய தலைவர்களே இத கடுமையா எதிர்த்தாங்க. ஏன்? ஏன்னா மொழிய வச்சு மாநிலங்களை பிரிச்சா நாட்டு ஒற்றுமைக்கு ஆபத்து வந்துடும்னு பயந்தாங்க. ஆனா இந்த மொத்த எதிர்ப்பையும் ஒரே ஒருத்தரோட தியாகம் உடைச்சு எறிஞ்சுது. 1952ல புட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு சுதந்திர போராட்ட வீரர் தெலுங்கு பேசுற மக்களுக்குன்னு தனி மாநிலம் வேணும்னு கேட்டு சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சார். ஒன்னில்ல ரெண்டில்ல, தொடர்ச்சியா 58 நாட்கள். அப்பாப்பா, அந்த உண்ணாவிரதத்துக்கு பிறகு இந்தியாவோட வரைபடமே மாறப்போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அவரோட மரணம் தெலுங்கு பேசும் பகுதிகள்ல ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்ச மாதிரி ஆகிடுச்சு. வன்முறை வெடிச்சது. இதுக்கு மேல அரசாங்கத்தால சும்மா இருக்க முடியல. கடைசி அரசாங்கம் இறங்கி வந்தது. இந்தியால மொழிய வச்சு உருவாக்கப்பட்ட முதல் மாநிலமா ஆந்திரா உருவாச்சு. இது ஒரு பெரிய முன்னுதாரணமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் தான் மத்த மாநிலங்களும் இதே கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி தான். ஆந்திரா உருவானதும் அடுத்த கட்டமா நம்ம பழைய மெட்ராஸ் மாநிலத்தை பிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அது ரொம்பவே சிக்கலான, ஏன் கொஞ்சம் வலி நிறைஞ்ச ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. இப்போ எல்லையை எப்படி பிரிக்கிறது? முதல்ல ஒரு ஏரியால எந்த மொழி பேசுறவங்க அதிகமா இருக்காங்களோ அது அந்த மாநிலத்துக்குன்னு சொன்னாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது ரூல்ஸையே மாத்திட்டாங்க. யார் அதிகமா வாழ்றாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க, யாருக்கு அங்க அதிகமா நிலம் இருக்குன்னு பாருங்கன்னு ஒரு புது அளவுகோல கொண்டு வந்தாங்க. இதுதான் பெரிய குழப்பத்தையும் உண்டு பண்ணுச்சு. இந்த புதிய ரூல்ஸ்னால என்ன ஆச்சுன்னா, நிறைய தமிழ் பேசும் பகுதிகள், தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாமே அண்டை மாநிலங்களுக்கு போயிடுச்சு. திருப்பதி, சித்தூர் ஆந்திராக்கும், கோலார் தங்கவயல் கர்நாடகாக்கும், தேவிக்குளம் பீர்மேடு கேரளாக்கும் போயிடுச்சு. ஆனா எல்லாத்தையும் நாம எழுந்திடல. மாப்போ சிவஞானம் மாதிரி தலைவர்கள் கடுமையா போராடினாங்க. அவரோட அந்த பிரபலமான முழக்கம்தான் தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம்னு. அவரோட போராட்டத்தால தான் மெட்ராஸ், அதாவது நம்ம சென்னை, இன்னிக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. சரி, சென்னை தப்பிச்சது. ஆனா திருப்பதியோட நிலைமை என்ன? அத பத்தின இறுதி முடிவு எப்படி எடுக்கப்பட்டது? எல்லைகளை முடிவு செய்ய ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருப்பதியும் சித்தூர் மாவட்டமும் ஆந்திராவுக்கு தான் போகணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. காரணம், அங்க தெலுங்கு பேசுற மக்கள் தான் அதிகம், அவங்களுக்கு தான் நிலமும் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா திருத்தணி மாதிரி சில பகுதிகள் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நமக்கு திரும்ப கிடைச்சது. ஆனாலும் திருப்பதி போனதுதான். அந்த முடிவு தான் இன்னைக்கு இருக்கிற பார்டரை நிரந்தரமா வரைஞ்சது. சரி, இதெல்லாம் அரசியல் ரீதியான எல்லைகள். ஆனா இந்த கோடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஆழமான கலாச்சார வரலாறு இருக்கு. அத புரிஞ்சுக்க நாம இன்னும் கொஞ்ச காலத்துல பின்னாடி போகணும். நம்ம பழங்கால சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா தமிழகம்னு ஒரு வார்த்தை வரும். அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை மட்டும் குறிக்கல. அது ஒரு பரந்த நிலப்பரப்பு. அதுல கேரளா முழுக்க, ஆந்திரா, கர்நாடகாவோட தெற்கு பகுதிகள் எல்லாமே அடங்கியிருந்துச்சு. அது ஒரு பெரிய தமிழ் பண்பாட்டு நிலம். இதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் நம்ம தொல்காப்பியம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம்னு. அதாவது தமிழ் பேசுற உலகத்தோட வடக்கு எல்லை வேங்கடமலை, தெற்கு எல்லை குமரின்னு
தெளிவா சொல்லிருக்கு. இன்னைக்கு திருப்பதி கோவில் இருக்கிறதும் அதே வேங்கடமலையில தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும். அதாவது இன்னைக்கு நாம ஒரு மேப்ல பாக்குற அரசியல் கோடுகளால ஒரு இடத்தோட பல்லாயிரம் வருஷ கலாச்சார வரலாற்றை வரையறுத்துற முடியுமோ? திருப்பதி நமக்கு விட்டுட்டு போற பெரிய கேள்வி இதுதான். யோசிச்சு பாருங்க.